Hello students, welcome back to English Maths Academy. This is 9th Mathematics. Chapter 1 Set Language, Exercise 1.5, question number 2. இதில் sets K, L and M கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கீழே சில questions கேட்டிருக்காங்க. Verify distributive laws, அதாவது பங்கீட்டு விதிகளை சரிபார்க்க சொல்கிறாங்க. சரிபார்க்கலாமா? அதற்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் பார்ப்போம் இல்லையா. அதாவது எல் இன்டர்செக்ஷன் எம், எல்லுக்கும் எம்முக்கும் இன்டர்செக்ஷன் விச் மீன்ஸ் காமன். செட் எல் என்னென்ன இருக்குது, பிசிடிஜி அண்ட் எம்ல ஏபிசிடிஹெச் என்னென்ன காமனாக இருக்குது, ரெண்டுலேயுமே பி இருக்குது, ரெண்டுலேயுமே சி இருக்குது, ரெண்டுலேயுமே டி இருக்குது. ஓகே, பி C and D. Now K union L intersection M equal to, இப்போ செட் Kயோட செட் L intersection M சேர்த்து எழுதணும். ஆல்ரெடி L intersection Mல BCD இருக்கு, இது Kல இருக்கானா Kலையும் இருக்கு. ஸோ K union L intersection M equal to செட் K அப்படி எழுதிடலாமா. A B, C, D, E and F. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. K இன்டர்செக்ஷன் L யூனியன் M, பிராக்கெட்ல இருக்குது L யூனியன் M. இப்போ நம்ம என்ன செய்யணும், L M-ஐயும் சேர்த்து எழுதணும். செட் L என்னென்ன இருக்குது, BCDG இருக்கு, Mல ABCDH இருக்கு, ரெண்டையும் சேர்த்து எழுதுனா எப்படி எழுதுவீங்க, ABCDGH எழுதிக்கலாமா. L யூனியன் M equal to ABCDGH. அடுத்து என்ன செய்யணும், K இன்டர்செக்ஷன் L யூனியன் M. இப்போ செட் Kக்கும் செட் L யூனியன் Mக்கும் இன்டர்செக்ஷன் அதாவது காமன் பார்க்கணும். செட் K என்னென்ன இருக்குது, ABCDEF. L யூனியன் M என்ன இருக்குது, ABCDGH. அப்போ ரெண்டுலேயும் என்னென்ன காமனாக இருக்குது, ABCD எழுதிக்கலாமா. ஈக்குவல் டு ABCD. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், வாட் இஸ் K யூனியன் L. K என்னென்ன இருக்கு, ABCDEF. L என்னென்ன இருக்குது, BCDG. ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், ABCDEFG. ஓகே, அடுத்து K யூனியன் M. K என்னென்ன இருக்குது, ABCDEF, Mல ABCDH. இப்போ சேர்த்து எழுதலாமா, ABCDEF and H. ஓகே, இப்போ என்ன செய்யணும், K யூனியன் Lக்கும் K யூனியன் Mக்கும் இன்டர்செக்ஷன் அதாவது காமன் ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது, ரெண்டுலேயுமே ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி, இ அண்ட் எஃப் வரைக்கும் இருக்குது. எழுதிக்கலாமா, ABCDEF. ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் M. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், K இன்டர்செக்ஷன் L பார்க்கலாமா. K இன்டர்செக்ஷன் L ஈக்குவல் டு, இப்போ கேக்கு எல்லுக்கும் என்னென்ன காமனாக இருக்குது, கேயில் ABCDEF இருக்குது, எல்ல BCDG இருக்குது. ரெண்டுலேயுமே காமன் என்ன இருக்குது, ரெண்டுலேயுமே B இருக்குது, ரெண்டுலேயுமே C இருக்குது, ரெண்டுலேயுமே D இருக்குது. எழுதிக்கலாமா, BCD. அடுத்தது K இன்டர்செக்ஷன் M. கேலையும் எம்ல என்னென்ன காமனாக இருக்குது, ரெண்டுலேயுமே ஏ இருக்குது, ரெண்டுலேயுமே பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. எழுதிக்கலாமா, A, B,
C and D. Now K intersection L union K intersection M equal to யூனியன் என்ன பண்ணணும், சேர்ப்பு கணம். ரெண்டையும் சேர்த்து எழுதிடலாமா? A B C D. ஓகே, அடுத்ததா வெரிஃபை த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு இருக்காங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. K யூனியன் L இன்டர்செக்ஷன் M ஈக்குவல் டு A B C D E F. அதே போல கொஸ்டின் 3 பாருங்க. K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M ஈக்குவல் டு A B C D E F. So from 1 and 3 we get K union L intersection M equal to K union L intersection K union M. இது ஒரு லா. ஓகே, அடுத்ததா செகண்ட் ஒன் பாருங்க. K intersection L union M equal to A B C D. அதே போல ஃபோர்த் ஒன் பாருங்க. K intersection L union K intersection M equal to A B C D. ரெண்டுமே எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கா? ஓகே, ஸோ ஃப்ரம் 2 and 4 we get K intersection L union M equal to K intersection L union K intersection M. ஸோ இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகேயா? thus the distributive laws are verified. That's all.